Hi students, good morning. Today நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் பார்க்குறோம். செகண்ட் யூனிட்டில் ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்பெஷல் சீரியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் சிறப்பு தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சிறப்பு தொடர்கள் என்ன அப்படின்னா நிறையா இருக்குது நம்மளுக்கு. சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்றது என்னென்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்ஸட்ரா ப்ளஸ் n டேர்ம்ஸ் வரைக்கும் முடியக்கூடிய டேர்ம்ஸை சொல்லக்கூடியது. அப்போ அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 டிவைடட் பை 2 இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவாப்பா? அப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸட்ரா n டேர்ம்ஸில் போய் முடிஞ்சால் அதுக்குரிய மொத்த டோட்டலையும் கூட்டக்கூடியதுக்கு ஃபார்முலா என்ன, இது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன கிடைக்கும், அதுக்குரிய ஷார்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × n+1 டிவைடட் பை 2. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.54 அப்படி பார்க்குறோம். இது வந்து தனி இதுதான், அதனால் ஃபஸ்ட்லேருந்து பார்க்காம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ வந்து ஸ்பெஷல் சீரியஸ் மட்டும் நம்ம தனியாக பார்த்துக்கிட்டு அடுத்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, சம் ஆஃப் த சீரியஸ் அப்படின்னா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 50 அப்படின்னு இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கும் இதுக்கும் ரிலேட்டடாக இருக்கா? அப்படியே 1 + 2 + 3 + எக்ஸட்ரா n அப்படின்ற இடத்துல இங்கே 50 இருக்குது, 50 இருக்குது, என்னன்ற இடத்துல 50 இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணலாம். 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 50. இதுக்கு ஃபார்முலா என்ன? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + n. இதுடைய ஃபார்முலா n × n+1 டிவைடட் பை 2. அப்போ இங்கே நம்மளுக்கு என்ற இடத்துல என்ன இருக்குது? 50 அப்படின்னு இருக்குது. அப்போ 50யை நம்ம எண்ணாக எடுத்துக்கிறோம். அப்போ இதில் கொண்டாந்து அப்ளை பண்ணுங்கள். 50 × 50 + 1 அப்படின்னு வந்துடும் பை டிவைட் பை 2. இப்போ இருக்க அந்த டிவைட் பை 2 வச்சு இதை அடித்தோம்னா 25 அப்படின்னு வந்துடும். 25 2ஆல் அடிக்கும்போது 25ன்னு வரும். அப்போ 25 × 50 + 1 51. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம். 25 + 51 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1275 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நமக்கு தேவையான வேல்யூ 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + 50. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1275. ஓகே, புரியுதாப்பா? ஓகே, தேங்க்யூ.